பிடி அரசுகுமார் சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்டேருந்தே தொடங்குறேன். இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பான ஒரு விஷயம் 2 நாளாக கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு கருத்தை அதிமுக சார்பாக அதிமுகவுக்கு எதிரான நிலைப்பாடோடு வைக்கிறார். வெட்கி தலைகுனிய வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு. அதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமியும் கடுமையான விமர்சனத்தை திமுக தரப்பின் மேலே வைக்கிறார். ஒரு நீதிமன்றத்தின் தீர்ப்பின் மேலே நீங்கள் எப்படி ஒரு திமுக இதை கிளைம் பண்ண முடியும்ன்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். அதாவது திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனாலையோ ஆட்சிக்கு வந்ததுனாலையோ பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தலையிடுறதா சொன்னால் அது அரசியலுடைய அறியாமையை காட்டுது. பொதுவாகவே இந்த திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலே 2019 இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பிரச்சனையில் மிகவும் தீவிரம் காட்டப்பட்டது. உதாரணமாக எங்களுடைய கழகத்தினுடைய துணை பொதுச்செயலாளர் திருமதி கனிமொழி அவர்கள் பொள்ளாச்சிக்கு சென்று போராட்டம் நடத்தினார்கள். ஏறத்தாழ மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஒரு கண்டனத்தை வெளியிட்டது. என்ன கண்டனம்னா, வழக்கு ஆரம்ப கட்ட விசாரணையிலே இருக்கும்போது ஒரு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் எவ்வாறு 4 பேரை தவிர மற்றவர்கள் குற்றவாளி இல்லை என சொல்ல முடியும். அடுத்து உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரான முறையில் உச்சநீதிமன்றத்து வழிகாட்டுதலுக்கு எதிராக புகார் கொடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை எவ்வாறு ஒரு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லலாம், ஊடகத்தில் சொல்லலாம். அடுத்த அரசாணை சிபிசிஐடிக்கு வழக்கு அரசாணை வெளியிட்ட போது அந்த அரசாணையில் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பெயர் எவ்வாறு குறிப்பிடப்பட்டது என்பதையெல்லாம் உயர்நீதிமன்ற கிளை கண்டனத்தை தெரிவித்தது. அதைத்தான் சொல்லுகிறார் எங்களுடைய தமிழகத்தினுடைய மகத்தான முதல்வர் அவர்கள், மக்களின் மகத்தான முதல்வர் சொல்லுகிறார், வெட்கி தலைகுனியப்பட வேண்டியது நீங்கள். இதுல அவர் கேட்கறது என்னன்னா, இதுல திமுகவுக்கு என்ன ரோல் இருக்கு? அதைத்தான் சொல்றோம். இப்போ அவரு எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி கே. பழனிசாமி சொல்றது, பொள்ளாச்சி விவகாரத்துல நீங்க அதிமுகவை குற்றம் சாட்டுறீங்க, ஆனால் யார் இந்த சார்ன்றதுக்கு நீங்க இதுவரை சொல்லலையே. அண்ணா பல்கலைக்கழக மாணவ விவகாரத்தை உங்களால சிபிஐ விசாரணைக்கு கொண்டுட்டு போக முடியுமான்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க. நாங்க தான் சொல்றோமே, சிபிஐ விசாரணைக்கு கொண்டு போக வேண்டிய நெசசிட்டி இருந்தால் கொண்டு போகலாம். அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய பிரச்சனை வெளிவந்த 6 மணி நேரத்தில் குற்றவாளி கைது செய்யப்பட்டார். ஆனால் பொள்ளாச்சி பாலியல் பலாத்கார விவகாரத்தில் மாணவிகள் வன்கொடுமை வழக்கில் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக குற்றவாளிகள் பாதிக்கப்பட்டார்கள். அங்கிருந்த குற்றவாளிகள் நேரடி பொறுப்பில் இருந்தவர்கள். ஒருவர் அதிமுகவுடைய அம்மா பேரவை செயலாளர் இருந்தவர், இன்னொருவர் பொள்ளாச்சி நகரத்தினுடைய மாணவரணி செயலாளராக இருந்தவர், இன்னொருவர் பார் நாகராஜ் என்பவர் பொள்ளாச்சி ஜெயராமன் மகனோடு நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்கிறார். இதெல்லாம் பலவிதமான சான்றுகளை எங்களால் சொல்ல முடியும். இதுல நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியம். நீதிமன்றம் அப்படி யாரும் ஒரு குறிப்பிட்ட கட்சியையோ அல்லது குறிப்பிட்ட பிரமுகர்களையோ எப்பொழுதுமே கட்சியவோ பிரமுகரையோ குறிப்பிடாது, குற்றவாளி என்றுதான் பார்க்கும். இந்த விஷயத்துல இல்ல, அதுதான் இப்ப அரசு நான் கேட்கிறேன். இந்த விஷயத்துல ஒரு தவறு நிகழ்ந்திருக்கிறது, அதுல நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு, அதுவும் தீர விசாரித்த பிறகு சிபிஐ தரப்புல வாதாடினதுக்கு பிறகு சொல்லியிருக்கப்பட்ட விஷயத்துல ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டும் டார்கெட் பண்ணி பேசுறதுன்றது சரியா? திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது தலைவர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பொள்ளாச்சி பாலியல் பிரச்சனையை மக்கள் மன்றத்திற்கு கொண்டு வந்தது. அங்க இருக்கிற மாணவர்கள் எழுச்சியோடு போராடினார்கள். அங்க இருக்கிற பொதுமக்கள், தாய்மார்கள், பல்வேறு மாதர் சங்கங்கள்லாம் போராட்டத்தில் குதித்தன. உள்ளூர்வாசிகள்லாம் போராட்டத்தில் குதித்தார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பிரச்சனையை கையில் எடுத்த பிறகுதான் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இது களத்தில் மாறியது. ஆகவே திமுகவிற்கு இதில் பெரும் பங்கு இருக்கிறது. அடுத்தபடியாக 48 சாட்சிகள் இன்றைக்கு அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு 6 மாத காலமாக இந்த விசாரணை நடக்கிற ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு முறையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதன் அடிப்படையிலே அவர்கள் பிறல் சாட்சியாக இல்லாமல் அதிமுக குற்றவாளிகளை மறைத்தது. இல்ல அவங்க எங்க மறைச்சாங்கன்னு கேக்குறீங்க? இல்ல அவங்க சொல்றாங்க, இல்ல அரசுமார் அவங்க சொல்றது சிபிஐ விசாரணையை உத்தரவிட்டதே நாங்க தானே, நாங்க எங்க இதுல செஞ்சோம்ன்றது. எந்த நேரத்தில் உத்தரவிட்டீங்க? எந்த காலகட்டத்தில் உத்தரவிட்டீங்க? நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருகிற நேரத்தில் பொள்ளாச்சியினுடைய பாலியல் பிரச்சனை பெரிய அளவில் அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தப்படும் என்கிற அச்சம் ஏற்பட்ட பிறகு நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு போனீங்க. அதையும் சிபிஐ விசாரணை சிபிசிஐடி விசாரணைலாம் கேட்டது திமுக கேட்டது. ஆகவே நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு போனீங்க. நீங்களா சிபிஐ விசாரணை ஒன்றும் வைக்கல. ஒன்று
ரெண்டாவது நாங்க சொல்ற ஃபண்டமெண்டல் குற்றச்சாட்டு என்ன, நீங்க வந்து குற்றவாளிகளை மறைத்தீர்கள், காவல்துறையை கையில் வைத்துக்கொண்டு வழக்கை திசை திருப்ப பார்த்தீர்கள், 200க்கு மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது, நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் அதில் பங்கு பெற்றதாக சொல்லப்படுகிறது, ஆளுங்கட்சியினுடைய ஆதரவோடு இது நடந்தது என்று சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 6-7 ஆண்டுகளாக இந்த பாலியல் வன்கொடுமை இந்த பகுதியில் நடந்ததாக அந்த பகுதி பொதுமக்கள் சொல்லுகிறார்கள். ஆக இத்தனையும் இருந்து ஒரு ஆட்சி கண்ணை மூடி கொண்டிருந்தது, அது வந்து ஒரு அவமானம் இல்லையா? எதிர்க்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் பங்கு இல்லையா? அதை போராடியது, அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது திமுக உரிமை இல்லையா? இன்றைக்கு திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிற போது அந்த வழக்கு தொய்வந்து விடாமல் அந்த வழக்கை முறையாக உரிய காவல்துறை அதிகாரியிடம் சரியான வழிகாட்டுதல் கொடுத்து, சட்ட வழிகாட்டுதல் கொடுத்து அந்த வழக்கின் குற்றவாளிகள் பாதிக்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அதை திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிற அரசு, இந்த அரசு எப்படி உரிமை கொண்டாடாமல் இருக்கும்? இதைத்தான் எங்களுடைய முதலமைச்சர் சொல்கிறார். இதிலே அதிமுக உரிமை கொண்டாடுவதற்கு குற்றத்தை செய்தது நீங்க. அவங்களும் உரிமை கொண்டாடுறேன், நீங்க குற்றம் சாட்டுறீங்கன்ற பொள்ளாச்சி வன்கொடுமை வழக்கு தீர்ப்பில் மாநில அரசுக்கு என்ன பங்கு இருக்குது அப்படின்றத கேட்கிறாங்க. மறுபடியும் பங்கு இருக்கு. இல்ல, ஒரு முந்தைய அதிமுக அரசாங்கம் தான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறாங்க, குற்றவாளிகள் தண்டிக்கப்படுறதுக்கான எல்லா விஷயத்தையும் அவங்க செஞ்சிருக்காங்கன்றப்போ திமுக அரசாங்கம் இப்போ இதுல என்ன பண்ணிட்டாங்க? இந்த வார்த்தையை திருத்திக்கங்க. அதிமுக தானாக முன் வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடவில்லை. அதிமுக 2 ஆண்டுகளாக அந்த மக்களுடைய போராட்டத்தை செவிசாய்க்கவில்லை, கண்டுகொள்ளவில்லை. காவல்துறையை கையில் வைத்துக் கொண்டு தவறான ஒரு வழிகாட்டுதலை நாட்டு மக்களுக்கு மன்றத்தில் சொல்ல வைத்தது. இதெல்லாம் அதிமுக மீது திமுக சமத்துகிற பகிரங்க குற்றச்சாட்டு. என்ன செஞ்சாங்க அப்படி? என்னங்க, நான் தான் சொல்றேன், எஸ்பி தப்பா நடந்திருக்காரு, எஸ்பி இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்த தப்பு, அவருடைய வந்து வழக்கு ஆரம்ப கட்ட விசாரணையில் இருக்கும் போதே அவர் 4 பேர் தான் குற்றவாளின்னு முடிவு செஞ்சுட்டோன்னு சொல்லி பத்திரிகையில் செஞ்ச தப்பு. அண்ணா ஆளுங்கட்சியினுடைய பிரமுகர்கள் இதில் யாரும் தலையிடலன்னு சொல்றாரு. சம்பந்தமே இல்லாமல் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் அவருடைய சொந்த தொகுதி என்பதால் அவர்தான் கடும் நடவடிக்கை எடுக்க சொன்னார்னு இவரே எங்க அப்பன் குருதுக்குள்ள இல்லைங்கிற மாதிரி பாண்டியராஜன் எஸ்பி வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காருங்களா. உயர்நீதிமன்றம் தெளிவா சுட்டி காட்டியிருக்கு, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இந்த பெண்ணின் பெயரை வெளியிட்டதால் 25 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுக்க சொல்லியிருக்கு. இதெல்லாம் ஒரு அரசுடைய தவறான அயோக்கியத்தனமான செயல் இல்லையா? இதை திமுக தானே எதிர்க்கட்சியா இருக்கும்போது சுட்டி காட்டிச்சு. அப்ப திமுக அந்த பங்கு இருக்காதா? திமுக அதை உரிமை கொண்டாடாதா? எல்லாவற்றையும் வேற்ற ஒன்று சொல்றேங்க, நீங்க கேட்கிற கேள்வி வேலிட் பாயிண்ட். அரசாங்கத்துக்கு இதுல என்ன இருக்கு? நீதிமன்றம் நீதியை நிலைநாட்டியது, குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டார்கள், அரசுக்கு என்ன வேலை இருக்குன்னு கேட்குறீங்கல்ல. அந்த குற்றவாளிகளை தப்பிக்க விடாமல் முறையாக வழக்கு விசாரணை நடத்துவதற்கு காவல்துறை அதிகாரிகள் சரியான ஆவணங்களை முறையாக வேண்டப்படாதவர் என்று வேறுபாடு பார்க்காமல் சமர்ப்பிப்பதற்கு ஒரு அரசு காரணமா இல்லையா? ஏன் இது அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் செய்யல? அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஏன் செய்யல? வெளிவந்த 6 மணி நேரத்தில் குற்றவாளி கைது செய்யப்பட்டார், ஏன் செய்யல? எப்படி செய்யலன்னு எப்படி சொல்லுவீங்க? இல்ல, அவங்க சொல்றது, நான் சொல்றேன் எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி கே பழனிசாமி சொல்றதுன்னா அந்த சார் யாருன்னு சட்டமன்றத்துல கேக்குறாங்க, மக்கள் மன்றத்துல கேக்குறாங்க. சொன்னவன்ட்ட தாங்க கேட்கணும், சட்டமன்றத்துல கேட்டா எப்படி சொல்ல முடியும்? குற்றவாளிட்ட தான் கேட்கணும், விசாரணை போகுது இல்ல, அவன் தண்டிக்கப்படுவாங்க. பொள்ளாச்சி விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறீங்க, ஏன் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை நீங்க பொள்ளாச்சி விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு விட சொன்ன காரணம் 7 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த பகுதியில் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடத்தப்பட்டு அந்த ஆடியோ வெளியிடப்பட்ட போது பெண்கள் கதறி அழுகிற துடிக்கிற சத்தம் கேட்டு அங்க இருக்கிற மக்கள் எழுச்சி பெற்று, மாணவர்கள் எழுச்சி பெற்று போராட்ட களம் தீவிரமடைந்து இது வந்து ஒரு சமூக போராட்டம். இந்த அண்ணா பல்கலைக்கழகம் என்பது குற்றம், அது தவறுதான், மிகப்பெரிய கொடும் தவறுதான். ஆனால் உடனடி நடவடிக்கை எடுத்துட்டோமே, நடவடிக்கை எடுக்கலன்னா தான் நீதி கிடைக்காட்டி சொல்லுங்க. பேசலாம்.